கைஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்தியாசமான ஒரு டிஷ் வந்து நமக்கு தேவை அண்ணாச்சி பழம். நாங்கள் என்ன ஸ்பாட்டுக்கு அப்படியே அண்ணாச்சி பழத்தை வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சமையல் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இடம் வந்து இந்த ஆற்றை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் ஆற்றை அவன் தாண்டிடுவோம், நாங்கள் தாண்ட முடியாது. ஆறு பயிர்கள், ஏரி, மலை, காடு. அவங்க ஒரு முட்டுக்கு மேலே வரல. ஆற்றை தாண்டி ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டோம். அப்புறம் ஆற்றை கடக்க போகிறோம். பின்தொடர்ந்து எல்லாரும் பார்த்துவாங்க. காடு, மலை, ஆறு, குளம், சமையல் பண்ணக்கூடிய இடம். ஆட்டை கடந்துட்டோம், படிக்கட்டை ஏறிட்டோம். வீடு. ஐயோ ஐயோ, பார்த்து பார்த்து. இதெல்லாம் ஒன்றும் வரவே இல்லை. இது என்னது? லட்சணமா இருக்கு. நாங்கள் இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு ஃபுல்லாக கழுவிட்டு வந்தாச்சு. சமையல் வீடியோ என்னன்னா, இப்போ காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாகட்டும் கொஞ்சம் வீடியோ போட்டு பார்க்கோம். இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதேமாரி சூப்பர் வீடியோலாம் வரும். பயங்கரமாக இருக்குது தேய் காடுங்க. ஆமாம், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடூரமான இடம் எப்படி இருக்கு, எப்படி குத்திருட்டா இருக்கு. இங்கே இருப்போம். நீ பேனலாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுப்பே போடாமல் 2 பாறை இடுக்குள்ளே வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் எல்லாமே இயற்கையாக தான் பண்ணோம். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஏண்டா என்ன சோதிக்காதடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. எங்க அண்ணனுங்க மூளை இதுக்குள்ளதான் இருக்கு. மேல் பார்த்துருப்பீங்க, இவ்வளவு இயற்கையா பார்த்துருக்கீங்களா? பாருங்க, அங்க குரங்கு மத்த எனக்கு கூட அன்னைக்கு தெரியும்ல, அன்னைக்கு ஒரு நாள் சிங்க பாருங்க, மக்கூன் ரக்கூன் ரக்கூன் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வச்சுக்கிறோம் ஒரு கரடி அண்ட ஓர பேச்சு மெத்தல தூக்கி போட்டு அடி நொறுக்கினேன். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. கரடி யாருன்னு சொல்லணும். கரெக்டா நான் சரண்டர் ஆகிறேன். அவர் சரணான மூணு அடிக்கும் சமட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு குரங்கு ரொம்ப சவுண்ட் போட்டுட்டு இருக்கு. தீப்பட்டிங்க பத்து வைங்க, பத்து வை. இவன் இங்க என்ன பின்னாடி வந்துட்டே இருக்கானே, இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. குரங்கு அடிச்சா அண்ணன் பின்னாடி குண்டிய பின்னாடி ஓடிட்டு யாரு இங்க வரலாம். காட்டு சமையல் கைஸ். இப்போ நம்ம வந்து அண்ணாச்சி பழம் பொறிக்க போகிறோம். அங்கே அம்மானிச சவுண்டெல்லாம் கேட்குது.
அம்மன் சிதம்பரம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அங்க மங்கூர் குரங்கெல்லாம் வந்து சவுண்டு போட்டுட்டு இருக்கு. மங்கூர் குரங்கு, ரக்கூன் இது நம்ம நாட்டு பயணம். இது நாட்டு குரங்கு, அது வெள்ளக்கார குரங்கு. பேக்ரவுண்ட்ல இந்த பாட்டு வரும். ஃபர்ஸ்ட் இதை பொரிச்சிட்டு நம்ம இந்த இடத்த விட்டே போக போறோம். கேஸ் குத்தி இந்த மாதிரி இயற்கையில டீ போட சுகம் வந்து டேஸ்ட் வந்து எதுலையும் வராடி. கைஸ் நீங்களே சொல்லுங்க, நம்ம கேஸ் அடுப்புல பொங்குறது டேஸ்டா இருக்குமா இல்ல வேற அடுப்புல பொங்குறது? கஞ்சா என்னென்ன பேசாம போறாங்க. கடி வாங்குறது நல்லா இருக்குமா இல்ல கடி வாங்க வீட்டுக்கு போறது நல்லா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ் குரங்க வந்து நம்ம எதுவுமே செய்யலனா அது நம்மள தொந்தரவே பண்ணாது. ஆமா, இவ்வளவு நேரம் துரத்திச்சு, அப்ப நாங்க ஒண்ணுமே செய்யல. நம்ம மனுஷன் நம்மள துரத்ததான் செய்யும். வந்து பயம் தான் காட்டும். நம்மளும் பயத்தை காட்டிட்டு போய் எடுத்து வந்துட்டே இருக்கணும். பேப்பர் நம்ம மனுஷன் நம்மள அப்படிதான் செய்யும். கரடியெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. கரடி அது கரடி ஒண்ணும் செய்யாது. கரடியே ஒண்ணும் செய்யாது. அதான் நம்ம அண்ணனும் ஒண்ணும் பண்ணலையா? ஆமா, உங்க அண்ணனும் கரடி தான். ஏன் எல்லாரும் எங்க அண்ணனை கரடின்னு சொல்றீங்க? நீதான் முதல்ல சொன்னா. இப்போ குறைச்சு எரியடி குறைச்சு வைங்க. இப்ப நம்ம சூனியம் போட ஆரம்பிச்சிட்டோம். பாத்தியா ஓட்டவே ரெண்டு சவுண்ட் இல்ல. இங்க வேற ஒரு மேட்ச் அடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி குரங்கா திங்குது. இங்க தண்ணி ஒரு பாயலே அடங்குறோம். கை மட்டும் தெரியுங்க. கொஞ்சம் நிறைய எடுத்து எல்லாத்துலயும் சேர்த்து வரைச்சாங்க. இல்ல நீ நிறைய சட்டிங்க வேணும்ல. மகேசனை ஒரு ஈச்சினா மூச்சு விடத்துல மூக்கு கிட்ட வந்தா உள்ள போய்ட்டு அவன் இதுவரை வந்துட்டு ரெண்டாவது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட முடியல. போட முடியாது, பட்டன் நிறைய இருக்குல்ல. இல்ல டீ ஏறிட்டு ஒன்றும் செய்யாது. எல்லாம் சுத்தி கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். சட்டி ஃபுல்லா அப்படி இல்லை ரவுண்ட் அடிங்க கொஞ்சம். ப்ரோ போதும், இப்போ போதும். போட்டா போதே வெற்றிகரமாக முதல் பீஸ். கை மட்டும் லாங், நான் தானே லாங் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்போ மெண்டல் போயில நீ என்னடி 3 தான் போட முடியுது. இது இப்போ எடு வீடியோ. என்னமே அந்த ஸ்லைஸ் நீங்க விட்டு சரியில்லை. இந்த மாதிரி வெட்டணும்னு சொல்றியோ? இப்படிதான் அடிக்கணும். நீ சொல்லவே இல்லை. பத்து வெட்டுமோ பார்த்துட்டு நீங்க வெட்டின பிறகு நான் ஒன்றும் வெட்டுமோ பார்த்துட்டோம்னா பொடியா வெட்டணும்னு சொல்லவே இல்லை. அது மகேஷனே அப்படிதான். நான் அப்படிதான் வீடியோ நிறைய கிடக்கணும். பணம் உன்னை இப்ப கேட்டாவில் உண்டை இப்போ இங்க கொண்டா. இதுல அடுப்புக்கிட்டே வை. இதுல எல்லாம் எடுத்து வையும் நிறையா. ஒவ்வொரு நிறைய நீக்கி விட்டு வை. அதுக்கு மேலே அப்படியே வச்சிருவோம். லே வீணும் வெள்ளை கலர் சட்டியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரவுண்டா வைங்க அப்படிதான். இலைய பறிச்சா என்ன பறிச்சா பெரிய இலைய எடு வைப்போம். தூரப்படனே பெய்யாச்சு ஆடு. நீங்க ஃபர்ஸ்ட் கறி எடுக்கடா. எடுல எடுலன்னு அங்கேயா மாத்தி போட்டுனே மறுபடியும் கரிஞ்சிட்டு தான் இருக்கும். அங்க பாரு கலர் மாறியாச்சு. எடுத்துருங்க, எடுங்கடே, எடுத்துல வைங்கடே. நீங்க வச்சிக்கிட்டே போ. நான் சோதிக்காதீங்கண்ணா. டீயே குறைச்சு போடுவேன்னு சொன்னீங்க. அள்ளி போட்டுட்டு இப்போ வேக்கணும். டபுள் சைடு கேம் விளையாடுறீங்களா ப்ரோ? என்ன நீ தின்னுக்கிய? பட்டர் போடுங்க. நல்லா இருக்கா? என்ன ஒரு இனிப்பா உப்பு இருக்கா? உப்பு இல்ல. உப்பு இல்லையா? புரோட்டா இருக்கு. இனிப்பா தான் இருக்கு. இதுக்கு வச்சியா? வித்தியாசமா நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டோன்னா முகம் விசருக்கு. சரி மூஞ்செல்லாம் காந்தி எனக்கு. அது அவ்வளவு வெறிப்பு இல்லை. அவன் நின்னது வேற. அதான் இது வந்து பச்சை. இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட் வைப்போம். டேஸ்ட் எல்லாரும் அதை போய் என்ன தின்னுட்டு இருக்க? செம சூடு. நான் பிச்சு திங்க முடியாம இருந்தேன், வாயில கடிச்சு திங்கிய. இங்க வரல.
நல்லா இருக்கு, ரொம்ப ஒன்றும் குறைச்சல முடியாது. நல்லா இருக்கு, ஆனால் நல்லா சூடு. அந்த பட்டர் டேஸ்ட் தான். கறி நல்லா தான் இருக்கு. பட்டர் டேஸ்ட் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அமுல் பட்டர். பட்டர் டேஸ்ட் தான் வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு அவ்வளோ ஒரு அருமை. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சமையலே வெறித்தனமா இருக்கு. இதுதான் எங்க ஃபர்ஸ்ட். கையெல்லாம் தீபட்டு பொள்ளிட்டு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சமையல் வீடியோலாம் கண்டிப்பா போட்டுட்டே இருப்போம். ஆனா வந்து அதுல வந்து நீங்க சப்போர்ட் கொடுக்கலாம் இருக்கு. அதே நான் பட்டர் அழுத்தி போடுங்க. இல்ல அடுத்து இருக்குல்ல, அடுத்து இருக்கு. அதுக்கு கறியா இது தேராது. நிறைய இல்லாம இருக்கு இந்த பக்கமா பட்டர். சிந்திராங்க. இவங்க பேர் மகேஷ். போதும். இவங்க பேர் தனிஷ். இவங்க பேர் வினு. அப்புறம் நான் தான் ஹீரோ ஆனந்த். ஹீரோ மெட்டீரியல் ஆனந்த். ஹீரோ மெட்டீரியல் தான் நீ. ஹீரோ மெட்டீரியல் ஆனந்த். எங்க கேங்ல ஒரு அண்ணன் உண்டு, சோடலமணி ஒரு அண்ணன். இவனை பத்தி சொல்லுவாங்க. வராத ஆளு பேர் எங்கல பேச ஆச்சே கிடையாது. அவங்கள பேச சுட்டுமணி வந்தாலே வீடியோக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் இல்லாத நேரம் நீ வீடியோல பேசி என்ன பிரயோஜனம்? ஆமா சாரி ப்ரோ. கரெக்ட் தானே பேசி. அந்த சைஸ் எனக்கு என்ன? நீங்க அடுத்த பட்டர் போடுங்க. அவ்வளோத்தையும் போட்டுருங்க. ஒரு பொறும் பொறுப்பு. ட்ரோன் ஷாட்டாக எடுத்துட்டு இருக்கேன். என்ன பழக்கம் இது? நாக்கு ஒரு நாளைக்கு வெட்டி அடுப்பு வச்சிருவேன். ஜலதோஷம் பண்ணி இந்த பட்டரை போட்டு அந்த பட்டரில் இந்த அண்ணாச்சி பழம் முங்கி குளிச்சு அதை எடுத்து சூடோடி நம்ம நாக்கில் வச்சு நம்ம நாக்கு பொத்து கையை பொத்து அதை ஊதி ஊதி சாப்பிட்ட தொண்டையில போச்சுல எரிக்கும். அதுல ஒரு சுகம் இருக்கு. நம்ம தண்ணிக்குள்ள போய் சாப்பிடுவோம். தட்டில் களி தண்ணி அந்த கட்டையை நம்ம வச்சோம்ல சீட்டிங்ல அப்படியே கொண்டு வைக்கணும். இலையோட சரி மாற்றி போடுங்க. போடுங்க. கரிஞ்சு அதை மாற்றி போட்டு கறி வைப்போம். வேண்டாம், அது முதல்ல உழம்பிடும். இன்னும் மிஸ் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட முதல்ல. பெருசா இல்லாம சின்ன சின்னதா சமையல் காடை எடுத்துட்டு வந்து காடையை சாப்பிடணும்னு சொன்னேன். ஆமா சின்ன மீன் பிடிச்சி மீனை பிடிச்சி பொறிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். கழுவி அடுத்த பொறிச்சு சாப்பிடுவோம். ஆமா, அதுவும் சுட்டெல்லாம் அது சாப்பிடுவோம். முடிஞ்சிருவோம். காலையில இருந்து மத்தியானம் சாயங்காலம் வரையும் ஆகும். இனி அடுத்து நைட் தெரியல. இப்ப அடுத்த சமையல் எடுத்து நம்ம இப்படி இருந்து பண்ண தெரியல. கார்ல இருந்து பண்றீங்க. எல்லாம் நம்ம பறந்துட்டு பண்ண போறோம். எப்படி பறந்துட்டு சிறகடி போனாங்க. அப்படி இருந்து பண்ண மாட்டோம், பறந்துட்டே பண்ணுவோம். எப்படி அதாவது டீசெண்டா இப்போ அங்க எப்படி இருக்க மாட்டியா? டீசென்ட் இருக்கா? மொத்தத்துல இவ வந்து என்ன சொன்னா, வீடியோ வந்து அடுப்பு மட்டும் தான் தெரியும், நம்ம யாருமே தெரிய விட பேச தெரியாம போடணும்னா சமையல். அது சாப்பிட்டு இது இப்போ லாங் வீடியோ போடாம நம்ம இந்த மாதிரி காட்டுல வந்து சமையல் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தீயெல்லாம் வைக்கிறதெல்லாம் அணைச்சிங்க. குப்பை இதுல பறக்கும். ஏன்னா அதை எடுத்துட்டு பறக்க அது எடுத்து தூக்குறது. நாங்க இங்க இருந்து சமைச்சு முடிச்சிட்டோம். இங்க இருந்து ஆத்துல கொண்டு போய் வச்சு அந்த ஆத்து அந்த ரிவர் வியூல நாங்க சாப்பிட போறோம். அதை நினைக்கும் போது உங்களுக்கே ஒரு மாதிரி டெம்ட் ஆயிருக்கும். ஆவணும் ஆவணும் அது என்ன ஆவணும் ஆயாச்சு. தூக்கு தூக்கு நான் தூக்கி பாத்தீங்கன்னா யார்ல பேச வேண்டிட்டு இப்போ நம்ம வந்து என்னன்னா வீடியோ எடுக்கனால சொல்லலாம். இப்போ நம்ம திங்கிற ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே கொண்டு போய் அப்படி சாப்பிட்டு ஆமா வாங்க எங்க என்ஜாய்மெண்ட். இப்போ நம்ம ஸ்பாட் வந்து இதுதான். இது பண்ணி மேலே ஃப்ரெண்ட்ஸ் வாவ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சோம்னா அந்த அப்படி ஜூஸ் போல வருது. தின்னுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருங்க. சின்ன பிள்ளைகள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காரம் குறைச்சி போட்டுவாங்க. ஆமா இல்ல கொடுங்க ஒண்ணுங்க. எவ்வளவு பட்டர் தங்கி வடி போகுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பட்டரா. ஏய் வீடியோ கரெக்டா இருக்குன்னு பாருங்க. ஓகே தானா? யோ அம்மா கரடிமா அம்மா. ஆகாசத்தை நான் பார்க்கிறேன்.
சாரி ப்ரோ. கொடூரமா கரடி பையலுங்க. இப்போ வந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஒன்றுமே மீதி இல்லை. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம என்ன வீடியோ போடலாம் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தின்னாங்க டேஸ்ட் பார்த்தாச்சுன்னா நாக்கு நிக்காது. அவனுக்கு உள்ள வர எரிஞ்சிருக்கு. ஆமா சாப்பிடுங்க ஒரு பீஸ் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பழத்தெல்லாம் பொரிச்சு நீட்டாக சாப்பிட்டாச்சு. அவ்வளோ அருமையான டேஸ்ட். நம்ம சேனலை வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நல்லா பார்க்கலாம். டாடா பாய் பாய்.